மதுரை வை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இன்று 48வது பிறந்த நாளா? சுதந்திரமான இன்று வை எக்ஸ்பிரஸ் ரயில் தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. மதுரை ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டுள்ளது. மதுரை ரயில் நிலையம் மற்றும் மதுரை தென் மாவட்டங்களில் ரயில் பயணிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் போக்குவரத்தான வை எக்ஸ்பிரஸ் உள்ளது. வை எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. இதை முன்னிட்டு ரயில்வே ஆவலர்கள் மதுரை ரயில் நிலையத்தில் 4வது நடைமேடையில் வைஏ எக்ஸ்பிரஸ் ரயில் இன்ஜின் முன்பு கேக்கு வெட்டி கொண்டாடினர். அதிவிரைவு ரயிலான கடந்த 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்னைக்கு பகல் நேர அதிவிரைவு ரயிலாக வை எக்ஸ்பிரஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் சென்னைக்கு இந்த ரயில் இயக்கப்படுவதால் தென் மாவட்ட மக்களுக்கு, வணிகர்களுக்கு, பொதுமக்கள் பெரிதாக பயனடைந்தனர். பகல் நேர ரயிலான மதுரை காலை 6:40க்கு வைகை எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு 2:20க்கு சென்றடையும். அதாவது 7 மணி நேரம் 20 நிமிஷம் நேரத்தில் சென்னையை சென்றடையும். அதுபோன்று சென்னையிலிருந்து 1:50 மணிக்கு புறப்பட்டு இரவு 9:15 மணிக்கு மதுரைக்கு சென்றடையும். இரு மார்க்கங்களிலும் பகல் நேர ரயில் என்பதால் தென் மாவட்ட பயணிகள் வை எக்ஸ்பிரஸ் உபயோகமாக இருந்து வருகிறது. பயண நேரம் 7:50 நேரமாக இருந்த வை எக்ஸ்பிரஸ் ரயில் பயண நேரம் கடந்த 10 ஆண்டுகளில் 35 நிமிடம் நேரம் குறைக்கப்பட்டு காலை 7:10 மணிக்கு புறப்பட்டு சென்னைக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு பதிலாக 5 மணிக்கு முன்பாக 2:25 சென்றடையும். இந்த நிலையில் வை எக்ஸ்பிரஸ் 48வது பிறந்தநாளை இன்று மதுரை ரயில் நிலையத்தில் சந்திப்பின் 4வது நடைமேடையில் உள்ள வை எக்ஸ்பிரஸ் ரயில் இன்ஜின் முன்பாக ரயில் அவர்கள் கேக்கு வெட்டி கொண்டனர். இந்த வை எக்ஸ்பிரஸ் ரயில் பணிபுரிந்த தொழில்நுட்ப பணியாளர்கள், ரயில்வே ஊழியர்கள், ரயில்வே ஓட்டுநர்கள் பாராட்டுகள், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. ரயில் முன்பாக பூஜைகள் செய்யப்பட்டுள்ளன. பூஜைகள் செய்யப்பட்டு கேக்குகள் வெட்டி நினைவு பரிசுகள் வழங்கி இந்த வைகை எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு புறப்பட்டு சென்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.